ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையே ஒரு படைப்பு தான். நம்ம தினசரி வாழ்கிறோம் அப்படின்ல, அதில் வந்து நிறைய இடைவெளிகள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நீ சும்மாவே இருக்க, ஒன்றுமே செய்யலை. காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீ என்ன செஞ்ச? எதுவுமே செய்யலை, வெற்றிடமாக இருக்கே, ஏன் அந்த இடத்துல செய்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாழ்க்கை முழுதும் நீ அந்த இடத்துல தூங்க கூடவா செஞ்சுருக்கணும். தூங்குறது, ஆனால் சும்மா வேலை வெட்டி, அல்லது சும்மா உட்கார்றது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் நீ உட்காந்துருக்கலாம். நான் உட்காந்துருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அர்த்தம். நீ என்ன 1 மணி நேரமாக உட்காந்துருக்குற அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது, அரை மணி நேரம் தானே உட்காரணும். தனியாக உட்காரும்போது ஐயா 1 மணி நேரம் உட்காந்துருக்குற, அப்போ அதில் தேவையில்லாமல் நீ வந்து வெற்றிடமாக இருக்குது. அரை மணி நேரம் அதில் வெற்றிடம் தான் இருக்குது. அல்லது நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதில் ஒரு வேலை நடந்திருக்கு. அப்புறம் நீ என்ன பண்ண? நான் எங்கள் தாத்தா கூட பேசினேன், தோட்டத்துக்கு போனேன், இப்படி அந்த வேலையை பார்த்தேன், இந்த வேலையை பார்த்தேன்னு. தினசரி வாழ்க்கை என்பது ஒரு படைப்பு. அதில் எந்த வெற்றிடமும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, நாள் முழுதும் நீ அந்த ஒரு மளிகை கடையிலே இருக்கிற, அல்லது தொழிலே பார்த்துட்டு இருக்கிற, வெல்டிங் கம்பெனி அதே பார்த்துட்டு இருக்க, வந்தால் வீட்டுக்கு வந்தால் படுத்து தூங்கிடுற, காலங்காத்தால் வேலைக்கு போகிற. என்ன ஒரு தொழில் மட்டும்தான் இருக்குது. அப்போ வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வே? நீ உன் குடும்பத்தாரோட பேசுனியா, பழகுனியா, காதலிச்சியா? அப்புறம் லைஃப் ஸ்டைலில் தினசரி இந்த வருஷம் நீ என்ன பண்ண? டூருக்கு போனியா? இல்லை நான் டூருக்கு போகல, வேலைக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன், வேலைக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன். அப்போ வெற்றிடமாக இருக்க. என்ன இது, ஒரு பன்முகத்தன்மையே உன் வாழ்க்கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கைன்றது இதில் வந்து பன்முகத்தன்மை இருக்கணும். பலதரப்பட்ட அனுபவங்கள் அதில் இருக்கணும். நான் வந்து மாதத்தில் ஒரு வாட்டி டூர் போவேன், அப்புறம் வந்து நிகழ்ச்சி, அப்புறம் அந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் நம்ம தினசரி வாழ்க்கையில். மத்தியானம் நான் ஃபுல் டைம் மத்தியானம் ஆனால் இந்த மாதிரி என்னுடைய உணவு, அப்படியே பலதரப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். டூர் போவேன், என் நண்பருடைய திருமணத்துக்கு, வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். அப்புறம் வந்து பிறருடைய ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி பலதரப்பட்ட அனுபவங்கள். இதுதான் படைப்புங்கிறது. கற்பனைத்திறன் வேணும். ஒரே மாதிரியான வாழ்க்கை போனால் மூட்டை தூக்கி போடுறது, வீட்டுக்கு வர்றது, மூட்டை தூக்கி போடுறது, வீட்டுக்கு வர்றது, அல்லது அடக்கடையில் போய் உட்கார வேண்டியது, சமணம் கொட்டி உட்கார வேண்டியது, பொழுதன்னைக்கு அங்கே உட்கார வேண்டியது, வீட்டுக்கு வருவேன், உனக்கு சாப்பாடு வந்துடும், நீ சாப்பிடுவேன், படுத்து தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு நமது வாழ்க்கை பன்முகத்தன்மை இருக்குது. விளையாடுறது கிடையாது நாம். அப்போ பன்முகத்தன்மையை நம்ம இழந்தது காரணமே ஆடுறது கிடையாது, பாடுறது கிடையாது. இயற்கையிலே பன்முகத்தன்மை இனிமையானது. நாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு உருவாக்க தேவையில்லை. ஆடுறது, பாடுறது, அப்புறம் வந்து விளையாடுறது, வேட்டையாடுதல், இதெல்லாம் வந்து ஒரு பன்முகத்தன்மையை நம்ம வாழ்க்கையில். நீச்சல் அடித்து குளிக்கிறது கூட ஒரு தன்மை இருக்கும். குளிக்கிறதுல கூட, அதாவது நீச்சல் அடித்து குளிக்கிறது, அந்த ஆற்றுக்கு போகலாம் குளிக்கிறது. அப்போ இந்த மாதிரி பன்முகத்தன்மை நம்ம வாழ்க்கையில் இயற்கையாகவே இருக்குது. அதை இழந்துட்டு எப்படி அந்த பன்முகத்தன்மையை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துறது, அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. சமைக்கிறது, யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வாங்கி சாப்பிட்றம்போது உனக்கு அதில் பன்முகத்தன்மை இல்லை. நீயே சமைச்சிருந்தேன்னு ஏன் உனக்கே சமைக்க தெரியும் அப்படின்னா, அப்போ சமைக்கிறதுல ஒரு பன்முகத்தன்மையை நீ ஏற்படுத்தியிருப்ப. சமைக்கிற வேலையில் ஒரு பன்முகத்தன்மை அங்கே வந்திருக்கும் உனக்கு. அப்புறம் நீயே உன் பாத்திரத்தை கழுவலாம், வீட்டை தூய்மை செய்யலாம், உனது வேலையை நீயே செய்யலாம். அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சி செய்வது, நண்பர்களோடு ஏரிக்கு போகலாம், குளத்துக்கு போகலாம், அப்படி பன்முகத்தன்மை நிறைந்த உனது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏரிக்கெலாம் போக மாட்டேங்க, வேலைக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன், வேலைக்கு போவேன் வீட்டுக்கு போவேன், லீவே கிடையாது. இந்த மாதிரி பன்முகத்தன்மையை நம்ம இழந்துட்டோம். அதனால் வந்து ஒரு படைப்புங்கிறது எப்படி இருக்கணும்? வெற்றிடம் இல்லாமல் அதில் பன்முகத்தன்மை இருக்க வேண்டும், புதுமையும் இருக்கணும். நான் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நாள் முழுதும் நான் மூட்டை தான் தூக்கி போடுவேன், அல்லது நாள் முழுதும் நான் அடகு கடையில் தான் உட்காந்துருப்பேன், ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த படைப்பு ஒரு சலிப்பான படைப்பு. புதுமை இருக்கணும். மத்தியானம் ஒரு 2-3 மணி நேரம் நான் தொழில் செஞ்சேன், 1 மணி நேரம் படுத்து தூங்கினேன், ரெஸ்ட் எடுத்தேன், அப்புறமா போய் என் உறவினரை போய் பார்க்க போனேன், விளையாடினேன், கொஞ்ச நேரம் நடனம் ஆடினேன், பாட்டு பாடினேன், கதைகள் சொன்னேன், அப்புறம் வேட்டையாடினேன், வீட்டை தூய்மைப்படுத்தினேன், துணியை துவைச்சேன், சமைத்த பாத்திரங்களை கழுவி வைத்தேன், வீட்டை அழகுபடுத்தினேன், இப்படி காதலித்தேன், காமம், உடலுறவு அப்படின்னு சொல்லி பன்முகத்தன்மை இந்த வாழ்க்கையில் இருக்கணும். அதான் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த வாழ்க்கையை பார்க்குற ஒரு படைப்பு, ஒரு தினசரி வாழ்க்கையே ஒரு படைப்பு தான். அந்த வாழ்க்கை பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த தூண்டுதல் அதிலிருந்து கிடைக்க வேண்டும். ஆனால் நீ வந்து நாள் முழுதும் நான் அடகடையில் தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கும்போது நல்ல பணம் வரும் அப்படிங்கும்போது, என்னடா இது வாழ்க்கை, ஐயோ வேண்டவே வேண்டாம், இவ்வளோ பணம் வந்தால் கூட எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வேண்டாண்டா, அப்படி சலிப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அதனால தான் விளையாட்டேன். நான் அரை மணி நேரம் விளையாண்டேன், ஆடினேன், பாடினேன், தினசரி வாழ்க்கையை போய் நீச்சல் அடித்து குளித்தேன், அப்புறம் தொழில், தோட்டத்துக்கு போனேன், அப்புறம் இந்த மாதிரி பன்முகத்தன்மை. அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்தேன், அவங்களுக்கு உதவி பண்ணேன், அப்புறம் வந்து காதலிச்சேன், காமம், உடலுறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு மருத்துவ தேடல் என்பது எனக்கு இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சேன், விவசாயம், அப்படியே பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது ஒரு படைப்புக்கு ஒரு படைப்பாளி. அது தினசரி வாழ்க்கை முறையே ஒரு படைப்பு தான். அந்த வகையில் இப்போ நான் ஒரு சரி, நான் இதோடு நிறுத்திக்கிறேன் இந்த டாப்பிக்கை. இன்னொரு டாபிக் இருக்குது, அது நான் வேறு வீடியோவில் போடுறேன்.